मुरुघनखरोहरा एकगुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे परमपुण्यां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। அமிர்தநாத உபனிஷத்தில் இன்னைக்கு 22வது மந்திரம் பார்க்கலாம். நேற்று இந்த ஊர்தவ கத்தியை பற்றி, பிராணன் ஊர்தவ கத்தி ஆகிறத பற்றி பேசணும். இப்போ இந்த ஊர்தவ கத்தியினால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை லட்சியமே, பிறந்த நோக்கமே அதுதான். வாழ்க்கை லட்சியம், வந்த வேலையும் அதுதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற மிடில் கிளாஸ் கேட்கக்கூடிய பேரறிவு, பேராற்றல், பெரும் பணம், பெரும் புகழ், பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்ங்கிற அந்த 5 தத்துவங்கள் தான் மிடில் கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது உள்ளே வளராமல் வெளியில் வளர முடியாது. நம்ம கேட்குற எல்லா லட்சியமும் ஒரு பாயிண்டில் இருக்குது, அதுக்கு ஒரு தூரம் இருக்குது. அதை நீங்கள் அடையிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த லட்சியத்தை நாம் அந்த தூரத்தை எப்படி கடக்கிறதுக்கு ஷார்ட்கட்டு தான் என்னது? தபஸ், அறிவு. இப்போ இதை எப்படி புரிய வைக்கணும்னா, என்ன மிராக்கலாக பேசுகிறீங்களே, நம்ப முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாயிண்டில் உங்களுடைய ஆசையோ குறிக்கோளோ லட்சியமோ இருக்கா இல்லையா? அதை நீங்கள் ஏன் அடைய முடியல? அதுக்கு தூரம் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ டெல்லி தான் நம்மளுடைய லட்சியம்னு வச்சுங்களேன். இங்கேருந்து போகிறதுக்கு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 1500 கிலோமீட்டரை நம்ம அறிவை பயன்படுத்தி தான் அந்த தூரத்தை இல்லாமல் பண்ண முடியும். உண்டா இல்லையா? அதுக்கு நாம் பயன்படுத்துகிற வாகனம் எது? வாகனம் எதுங்க? வாகனம் இப்போ நடந்து போகிறீங்க, அது வாகனம் தான். உங்களுக்கு வாகனம் அதான். கால்நடை பயணமோ என்னமோ ஒரு சொல்லுவாங்களே, அதுக்கு என்னது? நடராஜா சர்வீஸ் சொல்லுவாங்க. கரெக்ட், நடராஜா சர்வீஸ் சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க. இவங்க காதில் கேட்டுட்டாங்க பாருங்கள், எப்படியோ நடராஜா சர்வீஸ் சொல்லுவாங்க. அடுத்தது அதில் எத்தனை மாதம் ஆகும் டெல்லிக்கு போகிறதுக்கு? 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கலாம். 15,000 1500 5ஆல் டிவைட் பண்ணிங்க. எத்தனை மாதம் வருது? எத்தனை இது வருது? எத்தனை நாட்கள் வருது? 1 வருஷம் ஆகுன்னு வச்சுங்க. இப்போ என்னாச்சு? உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையிறீங்க, 1 வருஷத்தில் அடையிறீங்க. நீங்கள் பயன்படுத்தின வாகனம் என்னது? கால்நடையாக நடந்து போயிடுறீங்க. நடராஜா சர்வீஸில் ஏறி போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு 1 இயர் ஆகுது. இதே ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் போகலாம், இல்லை 20 கிலோமீட்டர் கூட போகலாம். எத்தனை நாள் ஆகுது? கணக்கு போடுங்க, டிவைட் பண்ணுங்கள். அப்படியே டிவைட் பண்ணுங்க இதை வச்சுட்டு 100 நாள். இதே ஒரு 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு என்ஃபீல்டு புல்லட், ராயல் என்ஃபீல்டு புல்லட், எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு? லாங்கெலாம் அதான் தாக்க முடியும். இந்த ஸ்கூட்டி பெப்பிலாம் என்னது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரது தான் யூஸ் ஆகும். 30 நாளா? கரெக்டாக சொல்கிறீங்களா? 1500னா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டரா? ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போடுங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிடலாமே. எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர். ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம். ஒரு 150 கிலோமீட்டர் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, அப்புறமா ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுங்க. எங்கேயாவது கோயில் பக்கத்தில் போகிற வழியில் கோயிலெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள். எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும்? 15 நாள் ஆகுது. இப்போ நீங்கள் போகிற வாகனம் காரு,
ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் போகலாமா? போக முடியுமா? போக முடியாதா? 200 கிலோமீட்டர் போகலாம். காலையில் 100, சாயந்தரம் 100. 2 ஹவர்ஸ்லேயே போயிடலாம் 100 கிலோமீட்டர். அடுத்த ஒரு 4 ஹவர்ஸில் திருச்சி போகிறாங்களே, திருச்சின்னு சொல்கிறாங்களே. சரி, 5 ஹவர்ஸில் போகலாம். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வாகனம் வந்து ஃப்ளைட்டாக இருக்குது. 1 ஹவர், 2.5 ஹவர் போகலன்னு நினைக்கிறேன். இன்னும் இமேஜினேஷன் இருக்கு. புரியா? இப்போ நீங்கள் இப்போ 3 ஹவர்ஸ்னு வச்சுங்க. அப்போ 3 ஹவர்ஸில் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையலாம். என்னத்தை பயன்படுத்துகிறோம்? அறிவை பயன்படுத்துகிறோம். அறிவுன்னா பணக்காரன், பணம் இருந்தால் இது பண்ண, பணத்தை தயாரி, பணத்தை நீ சம்பாதி, பணத்தை உருவாக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கு. நீ என்ன பண்ணுற? நீ அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்க. அதே இட்லி, அதே தோசை, அதான் வரும். இப்போ புரியுதா விஷயம்? அப்போ அறிவு இருக்கிறவனுக்கு டைமும் கிடையாது, ஸ்பேஸும் இல்லாமல் பண்ணிடுறான். இதே அந்த ஃப்ளைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ராக்கெட்டில் போகிறீங்க. எப்போ என்ன ஆகிறது? வந்துடும், கூடிய விரைவில் வந்துடும். அதுவும் வந்துடும், கூடிய விரைவில் அதுவும் வந்துடும். ஒரு 50 வருஷத்துக்குள்ளே வராதா? வரலாம். வந்தால் என்ன போக மாட்டிங்களா? 1 ஹவரில் டெல்லிக்கு போகிறேன்னு அழைச்சிட்டு போகிறாங்க, போக மாட்டிங்களா? புல்லட் ட்ரெயினே வந்துடுச்சு, மணிக்கு 450 கிலோமீட்ரு, 3 ஹவர் டெல்லி போயிடலாம் இங்கேருந்து. அப்படி இருக்கும்போது என்ன பயன்படுது? அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கா? இப்போ நாம் அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும். இப்போ நம்ம வந்த வாழ்க்கை வந்து அந்த அறிவு நிலையை தொடுறது தான் வந்த வேலை. அறிவு நிலைன்னா பூர்வமத்தி தான் காசி, பூர்வமத்தி தான் மோட்சஸ்தலம், பூர்வமத்தி தான் ஜீவன் முக்தன். அவ்வளவு முக்கியமான ஒரு பிளேஸ் அது. நாம் அங்கே போகணுங்கிற ஒரு குறிக்கோள் தான் பிரதான குறிக்கோள். அதுதான் உண்மையான குறிக்கோள், அதுதான் நிரந்தரமான குறிக்கோள், அதுதான் நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கக்கூடிய குறிக்கோள். அதுக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதை என்ன பண்ணுறோம்? அதை உதாசீனப்படுத்திட்டு என்னென்னவோ பண்ணிட்டு கிடக்குறோம். இப்போ புரோமதிக்கு போகணுங்கிற அறிவாது வந்திருக்கா? இப்போ வந்திருக்கா? புரோமதிக்கு போகணுங்கிற அறிவாவது வந்திருக்கா? நான் போகிறதும் போகாதது யார் டிசைட் பண்ணுறா? நாம் தான் டிசைட் பண்ணுறோம். அங்கே போகலாமா வேண்டாமா, வேதா கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமான்னு யார் டிசைட் பண்ணுறா? தடையே நாம் தான், வளர்ச்சியும் நாம் தான், தடையும் நாம் தான். அதனால் இந்த மானுடத்திலிருந்து இப்போ நீங்கள் மானுடமாக இருக்கிறதுனால நீங்கள் தேவனாக மாறணும். பூர்வமத்தியில் தேவநிலை கதா. இப்போ பூர்வமத்தியிலே இருக்கீங்க, என்ன சித்தி அடையாடினாலும் பரவாயில்ல, பூர்வமத்திக்கு வந்தாச்சு. பூர்வமத்தியில் ஞானம் வர வரைக்கும் பூர்வமத்தியில் இருக்கணும். அது வரைக்கும் சிரவண மனன நிதித்தியாசனம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் செய்யக்கூடாது? இல்லை, அது எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் வெளியில் நாயா பேயா அலைஞ்சி 8 மணி நேரத்துக்கு 16 மணி நேரம் அலைஞ்சாதான் எங்களுக்கு சும்மா சாமி கும்பிட்ட மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்தில் போய் நெருக்கடியில் போயிட்டு அப்படி ஒரு இடி பட்டு உதப்பட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு இருந்தால் தான் எங்களுக்கு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சில பேர். ஏன் வருஷத்துக்கு எத்தனை முறை ஐயப்பன் கோயில் திறக்கிறாங்க? ஏன் கொஞ்சோண்டு சிந்திக்க மாட்டீங்க? சாமி ஒத்துக்க மாட்டாரா? நவம்பர் டிசம்பரில் தான் போகணுமா? ஆகஸ்ட்டில் போகக்கூடாதா? மார்ச்சில் போகக்கூடாதா? 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாதம் வரை திறக்கிறாங்க. 4-5 முறை திறக்கிறாங்களா வருஷத்துக்கு? எல்லா மாதமும் இந்த 3 நாளா 5 டேஸ். எதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன் அப்படி போயிட்டு கொஞ்சம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? கொஞ்சோண்டு சிந்திக்க மாட்டாங்க. குரு இருந்தால் போக மாட்டாங்க. குரு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? மாற்றிக்கப்பா, டிசம்பர் போகாத, பிப்ரவரியில் போ. ஒருத்தவன் இருக்க மாட்டான். ஐயப்பனை நீ ஜம்முன்னு 2 மணி நேரம் உட்காந்து அர்ச்சனை பண்ணிட்டு வா. கொஞ்சோண்டு சிந்திக்க மாட்டுறாங்க, அவ்வளோதான் பாயிண்ட். அதேமாதிரி அவங்களும் அட்மின் நிறைய பண்ணலாம். அறிவு எல்லாத்துலேயும் அறிவு முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் எவனும் கவனம் செலுத்த மாட்டான். இப்போ இந்த பார்வை, உங்கள் பார்வை என்ன காமிக்கிறேன்? என்ன நீங்கள் ஊற்று பார்க்குறீங்க? அன்றைக்கி ஆர்டர் பண்ணது 35 வருஷமாக போட்டிருக்கேன். இப்போ தான் மாறி இருக்குது கலர். அது வந்து சிகப்பு கலரில் இருந்துச்சு, அப்புறம் வெள்ளை கலரில் வந்துச்சு, இப்போ பொன்னிறமான கலருக்கு வந்திருக்கு. இது வந்து என்ன கங்கணம்னு பேர் இதுக்கு. என்னது? 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்கியே தீருவேங்கிற வைராக்கியத்தோடு அதை அணிஞ்சிருக்கேன். நடக்குமா நடக்காதா?
நடக்காட்டினாலும் என்னுடைய முயற்சி தொடரும், கடைசி செகண்ட் வரைக்கும் தொடரும் 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 தொடரும். அதுக்கான தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தபஸ் பண்ணுறேனா இல்லையா? என்னுடைய ஒரே சங்கல்பம் அதான். நம்ம இந்த நாட்டில் பிறந்ததுக்கு யார் யாரோ என்னென்னவோ செய்கிறாங்க. நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகலாம். குமரகுண்டத்தில் நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காரு சுவாமிநாத சுவாமி. அவருடைய ஹிருதயத்துலேயும் சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காரு, பெருசாக இடம் கொடுத்துருக்காரு. அதை சரியாக பயன்படுத்த வேணுமா வேண்டாமா? அதுக்கு இது ஒரு கங்கணம். பார்க்குறப்பெல்லாம் அந்த லட்சியம் ஒரே லட்சியம்தான், பாக்கி எதுவுமே நினைக்கல நான். இது ஒரு லட்சியம்தான், கடைசியாக கொடுத்துருக்க லட்சியம், கடைசி லட்சியமாக நினைக்கிறேன். என்னுடைய வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. சொந்த வேலை வந்தால சென்னைக்கு எந்த நோட்டீஸு எந்த நோக்கத்தோடு வந்தேன் பார்த்தீங்களா, அது இன்னும் நடக்கலை. அது இதுவாக கூட இருக்கலாம். எல்லாம் சொல்லிட்டேன் 2-3 வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்குற தூத்து பார்க்குறதுனால எதுக்கு கண்ணாடியை மாற்றுங்க. சரி. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையை ஹிருதயத்தில் இல்லற செழிப்போட ஹிருதயத்தில் தியானம் பண்ணால் இல்லற செழிப்பு, அன்பு, நல்லா வாழ்க்கை. ஆனால் மானுடன்தான். புரோமத்தி வாழ்க்கை ஞானம், ஜீவன் முக்தன். இப்போ சொன்ன பேரறிவு, பேராற்றல், பெருவெற்றி, பெரும் பணம், பெரும்புகள் எல்லாம் புருவமத்தி. ஞானத்தில் நிற்கிற அறிவு பூர்ணமாச்சுன்னா என்ன? சர்வஜன். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தெரியும். ஷார்ட்கட்னா எளிய வழி, குறுக்கு வழி இல்லை. ஷார்ட்கட்னா எளிய வழி. நம்மளுடைய லட்சியத்தை எளிமையாக அடையிறதுக்கான வழி சொல்லுது வேதம். ரொம்ப அழகாக சொல்லுது. பின்னாடி அடியன் இது வரைக்கும் பேசுனதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய மந்திரம் வருது பின்னாடி. அதனால் புரோமத்தியா ஹிருதயமா இல்லை இறைநிலையா, தேவநிலையை கடந்து இந்த மானுடத்தை கடந்து தேவத்தை கடந்து இறைநிலையா, சகசிராரம். உன்னுடைய பார்வை எங்கே இருக்கோ அங்கே உன்னுடைய கருத்து போகும். கருத்து எங்கே போகுதோ அங்கே உன்னுடைய பிராணன் போகும். பிராணனுக்குள்ளே தான் சைத்தன்யம் இருக்குது. அதுதான் சித்து, அதுதான் சக்தி, அதுதான் அம்பாள். புரியுதா? அதுதான் அம்பாள். இப்போ நம்ம சத்து சித்த ஆனந்தத்துக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்கணும்னா, சத்துனா இருப்பு, சித்துனா உணர்வு, ஆனந்தம்னா ஆனந்தம் தெரியும். இருப்பு அதை தான் சிவம், சக்தி, முருகன்னு சொன்னோம். இன்னொரு வார்த்தை பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். நீங்கள் இந்த யார் 1000 பேர் 1000 சொல்லலாம். இந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. பக்தியும் யோகமும் ஞானமும் இதில் 33% தான் பூரணம். இது நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. இது நல்ல ஆழத்தில் வச்சிடணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை, இதுதான் வேதம், இதுதான் பகவத்கீதை, இதுதான் வேதாந்தம். பக்தியும் யோகமும் ஞானமும். பக்தியும் குறையக்கூடாது, யோகமும் குறையக்கூடாது, ஞானம் குறையாது. ஞானம் நிறைய தான் செய்யும். ஏன்னா பக்தியும் யோகமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறும் இறங்கும், பல மந்திரங்கள் இருக்குது. அது ஏறும் இறங்கும், நம்மளே அனுபவிக்கிறோம் ப்ராக்டிக்கலாக. பூஜை பண்ணுற வரைக்கும் பரம்பொருளோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்துக்கு இருக்கும். தியானம் பண்ணுற வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தியானத்தை விட்டிங்கன்னா சாமானியன் ஆகிடுவீங்க, பக்தியை விட்டிங்கன்னா சாமானியம் ஆகிடுவீங்க. ஞானம் அப்படி அல்ல. ஞானம் சிரவணம் செய்ய 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 தானாகவே சுயம் ஞானம் உற்பத்தி வருது, லைன் வருது, சுயம் தானாகவே வரும். சொன்னல இதெல்லாம் பண்ண வந்து தான் அவனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினா அதுக்கு மந்திரம் வருது பின்னாடி. ஏன்னா ஒரு சந்தேகம் வரக்கூடாதுல்ல. படிக்கட்டு கரெக்டாக இருக்குது. 8 படிக்கட்டு எப்படி இருக்குன்னா 9வது படிக்கட்டு இது தான், 10வது படிக்கட்டு அதுதான். அந்த கணக்கில் இப்போ உங்கள் பார்வை எங்கே இருக்கணுங்கிறது இந்த மந்திரம் சொல்லுது. ஹிருதயமா, இல்லறத்தில் செழிப்பான வாழ்க்கையா, புருவமதியா, நிரந்தரமான செழிப்பும் இருக்கும், செழிப்போட நிரந்தரமான வெற்றி, புகழ். அடுத்தது சகசிராரம், இறைநிலை, பேரானந்தம். ரெண்டும் தாங்க. பேரானந்தம், இறைநிலை. அதுக்கு கீழே சக்தி தளத்தில் அமைதி, அறிவு. ஹிருதயத்தில் அன்பு, இல்லறம், நல்லறம். இல்லறமே நல்லறம். நம்ம கொள்கை எல்லாத்துக்குமே பொருந்தி வருது.
3 பார்வை தான் சொல்லுது. நம்ம உடம்புல எங்கே வேணாலும் தியானம் பண்ணலாம். இந்த 3 இடத்த வேதமே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதனால் சத்துங்கிறது பக்தி யோகம். அன்பை குறிக்கிறதுன்னு சொல்லலாம், நல்லதை குறிக்குதுன்னு சொல்லலாம், இருப்பை குறிக்குதுன்னு சொல்லலாம். இந்த சத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது. அதனால் சத்துனாலே பக்தி யோகம்னு தாராளமாக சொல்லலாம். பாவம், பக்தி பாவம், ஸ்ரத்தை, அன்பு. பக்தியாக இருக்கிறவன் நல்லது தானே பண்ணுவான். பக்தியாக இருப்பவன் யாராவது தப்பு பண்ணுவாங்களா? தீங்கு பண்ணுவாங்களா? தீங்கு பண்ண மாட்டான். பக்தியில் இருக்கிறவங்க தீங்கு பண்ண மாட்டான். தீங்கு பண்ணுறவங்கள்ட்ட பக்தி இருக்காது, கோயிலுக்கே வரமாட்டான். அது ஒத்துக்கிறீங்களா? பக்தியோட ஞானம் சேர்ந்தால் தவறே நடக்காது. பக்தி இருக்கும், ஞானம் இல்லைன்னு வச்சுங்க, தவறு விழுந்துடுறான். அங்கே தான் அவன் விழுந்துடுறான். அதான் பக்தியும் ஞானமும் யோகம். புரியுதா? இப்போ நம்ம பார்வை எங்கே இருக்குன்னு சொல்லு. திரியக்கே உங்கள் பார்வை நேராக இருக்கா? உங்கள் பார்வை மேலே நோக்கலை, கீழே நோக்கலை. கீழே நோக்கிறது ஹிருதயத்தை நோக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி புத்தர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருப்பார். கண்ணு மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 25% திறந்துருக்கும். தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியும் எதுக்கு புத்தரை சொல்லணும், தட்சிணாமூர்த்தி சொல்லணும். புத்தர்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்கள நம்ம ஏற்றுக்க முடியாது. தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா சிஷ்யர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. இப்படி கீழே பார்த்துருப்பார், கீழே பார்த்துட்டே இருப்பார். நம்ம பார்வை பார்த்தா கண்ணு மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு மூடி இருக்காது, கொஞ்சோண்டு திறந்துருக்கும். சிஷ்யர்களுக்கு மட்டும் தெரியும். கீழேருந்து உட்காந்து பார்த்தா கண்ணு திறந்துருக்கு தெரியும். ஆச்சா, அந்த பார்வை வந்து ஹிருதயத்தை பார்க்குறது. அது வந்து மூக்கு நுனின்னு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். ஆனால் பார்வை கீழே தான். இது ஒரு தியானம், ஹிருதயத்தை பார்க்குறது. அடுத்தது புருவ மத்தியில் ஈக்குவலாக பார்க்குறது. அது பேர் வந்து இப்போ கீழே பார்க்குறது அதோகதி, மேலே பார்க்குறது ஊர்தவகதி. ஈக்குவலாக பார்க்குறீங்களா புருவ மத்திய, அது பேர் தான் திரியக்குன்னு பேர். நேரடியாக பார்வை, நேராக உங்கள் புருவத்தை பார்க்குறீங்க. இப்படியே உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க. இந்த முத்ரா சொல்லலாம், ஓங்கார முத்ரா. அந்த முத்ரா சொன்னேன் நான் நேற்று. முத்ரா அதில் வரல, நான் முத்ராவும் சொல்கிறேன். இப்போ எப்படி உட்காரணும், பத்மாசனம் சொன்னோமா? பத்மாசனம் உங்களுக்கு தெரியும். தெரியாதுன்னா அந்த லாக் பண்ணால் பத்மாசனம், ஃப்ரீ பண்ணால் பத்ராசனம், சுகாசனம். கஸ்தூரி ஆசனம் தேவையில்லை. நீங்கள் சுகாசனம், சித்தாசனம் எல்லாம் ஒன்று தான். அதில் எப்படி உட்காரணும், இது ஓங்கார முத்திரைன்னு பேர். இந்த 2 கட்டவரில் இருக்கா, 2 கட்டவரையும் லாக் பண்ணலாம். லாக் பண்ணி மேலே பார்த்து, மேல் பக்கத்தை பார்த்து, அதான் வலது கை மேலே இருக்கணும். மேலே பார்த்து இப்படி வச்சுருக்கிறது. லாக் பண்ணால் அசையாமல் இருக்கும். ஃப்ரீயாகவும் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். எனக்கு அப்படி தான் வருது. அது வரதுன்னா என்னென்னா பூர்வ ஜென்மா. இந்த தொடர்ச்சி தான் பல விஷயங்கள் எல்லாம் பூர்வ ஜென்மா தொடர்ச்சியில் தான் வருது போல். அப்படி தான் தோணுது. எது சௌகரியமாக இருக்கோ அப்படி வச்சுருக்கேன். இப்படி இருக்குது, விரல் இப்படி தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இது பேர் ஓங்கார முத்திரைன்னு பேர். இது வேறு என்ன, பவித்திர முத்திரை. மூக்கை பிடிக்கிறோம் இல்லையா, பவித்திர முத்திரை. காதை எதுக்கு தொடுறோம், புனிதம் அடைகிறதுக்கு. ஆச்சா, இப்போ திரியகா ஈக்குவலாக பார்க்குறீங்களா? அப்புறம் அதோ கீழே பார்க்குறீங்களா? அல்லது ஊர்தம் மேலே பார்க்குறீங்க. மேலே பார்க்குறது என்ன, சகசிரார்த்தம் பார்க்குறீங்க, பிரம்மாரந்திரம். இப்போ ஹிருதயத்தில் பார்த்தா என்ன நடக்கும், புருவமத்தியில் பார்த்தா என்ன நடக்கும், இந்த நாசி நுனியை பார்த்தா என்ன நடக்கும், சகசிரார்த்தத்தை பார்த்தா என்ன நடக்கும்னா, இதுதான் ஹிருதயத்தை பார்த்தா இல்லறம் நல்லறமாகும், செழிக்கும், அன்பு சிறக்கும், அமைதிலாம் இருக்கும். புருவமத்தி பேரறிவு, பேராற்றல், பெரும்பெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ், அதே நேரத்தில் சர்வஜ்ய நிலை, எல்லாம் தெரியும். நெற்றிக்கண் திறந்தாச்சு. அடுத்தது சகசராரத்தில் தான் இறைநிலைன்னு சொன்னோமா, இறைநிலையை பார்க்க மேலே இப்படி பார்க்கணும். நேராக கருவெளி உள்ளே போயிடும். வெறும் வெளில தான் தெரியும். சுவாமியினுடைய உபதேசம் அடியனுக்கு. முதல்ல ஜீவன் முக்தனாகி தான் நீ மேலே போகணும். டைரெக்டாக மேலே போக முடியாது. முதல்ல அதுக்கு முன்னாடி ஹிருதயத்துக்கு வரணும். நம்ம பேசினதெல்லாம் கரெக்டாக மந்திரம் இப்போ சொல்லுது. முதல்ல ஹிருதயத்துக்கு வரணும்னு சொன்னோமா, புண்ணிய தான தர்மம்லாம் பண்ணுனே. அப்போ தான் நாபிலேருந்து தான தர்மம் பண்ணால் தான் ஹிருதயத்துக்கு வரும். அங்கே தான் தர்மம் ஃபுல்லாக பரிபாலனை செய்யப்படுது. ஹிருதயம் என்னது,
தர்மம். தர்மம்னா என்னது? சத்துக்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் ஹிருதயத்து தானம், தர்மம், நல்லது, கோவில் கட்டுறது, உழவாரப்பணி, தீர்த்த யாத்திரை, குரு சேவை எல்லாம் ஹிருதயம். அதெல்லாம் நல்லா விளங்க ஹிருதயம் மலர புரோமதி. புரோமதியிலன்னா ஜீவன் முக்தன். இது திரியக்கு திருஷ்டி பார்வை வந்து எல்லாம் கண்ணை மூடி தான் பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. நம்ம வந்து வேதம் படி சொல்கிறோம், புரியுதா? பல பேர் ஒருத்தவங்க மாற்றி உண்மைக்கு புறம்பாக கூட போயிடுது. அதனால் எதை நம்புறதுங்கிற குழப்பம் நம்மக்கிட்ட கிடையாது. தெளிவாக மந்திரம் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் சொல்கிறோம். இந்த முத்ரா விட்டு போச்சு, அதனால் உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ ஞாபகம் வந்துச்சு, நான் முத்ரா பேசாமல் விட்டுட்டோமே, புரியுதா? இப்போ திரியக்கு தாண்டி ஊர்தவகதியில் மேலே பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னா, மேலே பார்க்கும்போது உங்கள் கண்ணு மேலே போகுது, உங்கள் கருத்துங்கிறது தான் சித்து, உங்கள் எண்ணம் மேலே போகுது, அங்கே பிராணன் போகுது, பிராணனுக்குள்ளே தான் சைத்தன்யம் இருக்குது. இப்போ எப்படி கும்பகம் பண்ணும்போது கீழே மூலாக்னியை ஏற்றும்னு சொன்னோம்லே, அந்த விளக்கை ஏற்றும்னு சொன்ன மூலாக்னியை ஏற்றுறது வந்து பிராணாயாமம், எஸ்பெஷலி கும்பகம். ஜபம் பண்ணாலும் அந்த மூலாக்னி ஏந்திரிக்கும், விசாரம் பண்ணாலும் மூலாக்னி ஏந்திருக்கும், தியானம் பண்ணாலும் மூலாக்னி ஏந்திருக்கும். இப்படி உராய்க்கிறோம்ல, தீக்குச்சியை தீப்பெட்டியோட உராய்க்கிறோம்ல, அதுதான் பிராணாயாமம். டக்குன்னு நெருப்பு பற்றும். தியானத்தில் கொஞ்சம் நேரத்தில் நெருப்பு பற்றும், விசாரத்தில் கொஞ்சம் நேரத்தில் நெருப்பு பற்றும். எல்லாத்துலேயும் நெருப்பு தான். ஏன் நெருப்போட தொடர்பு கொள்கிறோம், வேறு என்ன? பரம்பொருள் எப்படி இருக்கார்? நெருப்பாக தான் இருக்கார். அதுக்குள்ளே ஆதாரம் பிராணனாக இருக்கார், அதுக்குள்ளே ஆதாரம் ஈசனாக இருக்கார், அதுக்கு ஆதாரம் பரபிரம்மமாக இருக்கார். எல்லா இடத்துலையும் கரெக்டாக பொருந்தி வருது, பார்த்தீங்களா? அப்போ இப்போ இதுதான் வாழ்க்கை. இப்போ நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க? மனசில் வாழ்கிறீங்களா, புரோமத்தியில் வாழ்கிறீங்களா, சகசிராரத்தில் வாழ்கிறீங்கன்னா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். குரு என்ன பண்ணுறாங்க? வேதத்தில் இருக்கிறத எடுத்து அழகாக சொல்லித்தராங்க. உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இதுதான். இதை மாற்றாமல் நீ வெளியில் உனக்கு அறிவு எப்படி வரும்? தபஸ் பண்ணால் தான் அறிவு வரும். அறிவுங்கிறது தபஸினுடைய குழந்தை, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. தபஸுங்கிறது ஒன்றில் நிற்கிறது. வெற்றியோ தோல்வியோ ஒரு ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது, வெற்றி அடைகிற வரைக்கும் நிற்கிறது. 10 நாளைக்கு நிற்கிறது இல்லை, 10 நாளைக்கு பிரேக்கு, அப்படியே இல்லை இல்லையா? அப்போ இனி பார்வை எங்கே இருக்கணுங்கிறத இப்போ டே 1 சுவாமி சகசிராரம் நான் உங்களுக்கே புரோமத்தி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜீவன் முக்த நிலை அடைஞ்சால் தான் சகசிராரம் வர முடியும். மோட்சம், அது மோட்சங்கிறது என்னது? திரும்ப விதேக முக்தி, திரும்ப பிறக்க வேண்டாம். ஜீவன் முக்தன்னா என்னது? இப்போ நீ ஃப்ரீ ஆகிடுவ, எல்லா பொறுப்புகள்லேருந்து உன்னை விடுதலை பண்ணிவிடுவாங்க. நீ எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எதை வேணாலும் அறியலாம், எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்கறது ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கு முதல்ல தான தர்மம் பண்ணக்கூடிய நல்ல பையனாக மாறணும், ஒரு சிஷ்யனாக மாறணும், குரு சேவை பண்ணுறதுக்கான தகுதி வரவழைச்சிக்கணும், புண்ணியங்களை சேர்க்கணும், சித்தசுத்தி அடையணும். இப்போ நீ வந்து எங்கேயோ இருக்க. இப்போ ஏன் யாருமே புரோமத்திக்கு வரதில்லை? ஏன் புரோமத்திக்கு வரதில்லை? இறைநிலையெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம். இறைநிலைன்னு ஒன்று இருக்கான்னு கேட்பான். இப்போ நான் சொன்னாலும் அது புரியுமா? ஒருத்தவன்கிட்ட போய் சாமானியன்ட்ட போய் சொன்னால் புரியுமா? உங்களுக்கே 4 வருஷம் கழிச்சு தான் புரியுது. இன்னும் செயலுக்கு வரல இல்லையா? ஒருத்தவன்கிட்ட போயிட்டு நீங்கள் புருவமத்தியே பேச முடியாது, ஹிருதயத்தையே நீங்கள் பேச முடியாது. அவன் எங்கே இருக்கான்? ஹிருதயத்துக்கு கீழே இருக்கான். ஹிருதயம் நல்லா அவன் விளங்குனா தான் இல்லற நல்லா விளங்கும். அவனுக்கு நேரம், ஓய்வு நேரம் கிடைக்கும். அவன் அடுத்தது சிந்திப்பான், ஏதோ ஒன்றில் ஃபீல்டில் இருப்பான். அப்போ வந்து உனக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கப்பா, நீ மேன்மை பெறதுக்கான வழி இதுதான்ப்பான்னு சொன்னால் கேட்பானே? கேட்க மாட்டானே? சொல்லி பாருங்கள், கேட்குறான். நான் ஏன் புண்ணியமே இல்லை? ஏன் புண்ணியமே இல்லை? ஹிருதயத்துக்கே வரல, மனுஷனாகவே இல்லை. 80% மனுஷனாகவே இல்லை, 20% தான் மனுஷனாக இருக்கான். இந்த 95% யாரும் இறைவனை தேடுறதில்லைன்னு ஒரு கணக்கில் இவன்லாம் வரான். இறைவன்கிட்ட தேடுறது, இறைவன் கோயிலுக்கு போகிறது தான் துக்கத்துக்காக போகிறான், இல்லை நோய்த்துக்க போகிறான், இல்லை பணத்துக்காக போகிறான். இதுதான் அந்த வேதம் சொல்லிட்டு ஏற்கனவே.
அப்போ அவனை முதல்ல ஹிருதயத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஹிருதயத்துக்கு வந்தாச்சு. ஹிருதயத்துக்கு வந்தால் தான் குரு வருவாங்க, வேதம் வரும், பிரம்மஞானம்லாம் வரும், சிரவணம் பண்ணுவீங்க. இப்போ அங்கேருந்து புரோமதிக்கு குரு ஆணவ கர்மையை கடந்துட்டீங்க. ஆணவ கர்ம மாயை பொய் பின்னாடி போக வேண்டாம்னு முடிவு எடுத்தாச்சா இல்லையா? பொய் பின்னாடி போகிறதுனா இன்னும் 5 வீடு கட்டிக்கணும், இன்னும் 2 வீடு வாங்கணும், இந்த எய்த வீட்டுக்காரன் வாங்கின காரை அதே காரை வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கணும், அந்த மாதிரி இப்படி வாங்கணும். அப்படிலாம் இல்லைல்ல, இருக்கா? எனக்காக சொல்லாதீங்க. அத்தியாவசியம் வச்சுங்க, ஆடம்பரம் வச்சுங்க. ஆடம்பரம்னா சௌகரியம். இந்த அனாவசியமாக நேரம் இருக்குது நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்ட்டு போகாதீங்க. இப்போ ஹிருதயத்துக்கு வந்தால் தான் புரோமதிக்கு வரக்கூடிய யோகிதை, புரோமதிக்கு வந்தால் தான் சகசிராரத்துக்கு வரக்கூடிய யோகிதை. ஓங்காரம் கூட புரோமதியோடு நிற்குதுன்னு சொல்கிறாங்க சில மகானுபாவுக்கள். அதுக்கு மேலேனா அதுக்கு மேலே சோகம் பாவன், சோகம் அவன் நானே பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. புரோமதியிலேருந்து இந்த நடுநட்டி இருக்குல்ல, நடுநட்டி தான் சக்தி தலம். அங்கே தான் அமைதி, அங்கே தான் சோகம், அங்கே தான் சிவ தரிசனம், அங்கே தான் நீங்கள் சிவரூபங்கிறது தெரியறது எல்லாம் புரோமதி, நடுநெற்றி. அதான் நெற்றிக்கண்ணு சொல்கிறது. இப்போ இந்த புரோமதியை நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா இந்த பலன்கள்லாம் உண்டு. என்னென்ன பலன்கள்? பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ், ஜீவன் முக்தன், சர்வஜ நிலை, இதெல்லாம் வருது. அதுக்கு மேலே இறைநிலை போகணும், எப்போதும் சதா நிரந்தர ஆனந்தத்தில் இருக்கணும், இறைவனாக இருந்து எல்லா காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் மகத்தான காரியங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ நீங்கள்லாம் சாதிக்கணும், எந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்த ஃபீல்டில் நீங்கள் இறைநிலையை அடையணும். புரியுதா சொல்கிறது? அப்போ தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தானாக நடக்கும், சங்கல்பத்தில் நடக்கும். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன தூரமும் ஆடியோ மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் முன்னே லேட்டாக ஏன் டெய்லி லேட்டாக வரீங்க? 7:20க்கு கிளம்புனா 7:25க்கெலாம் இங்கே வந்துடணும். 7:30 மணிக்கு கிளாஸு, 7:30 மணிக்கு கிளம்பணும். என்ன இப்போ அவசரமா? சில நேரம் நான் முதல்ல ரொம்ப இன்டென்ஷனோடு பேசுவேன், அது உங்களை தொட்டுடும், சொல்ல முடியாது. அதுவே பெரிய வெற்றியை கொடுத்துடும், சொல்ல முடியாது. அதனால் கரெக்டாக இதுக்கு வாங்க. என்றைக்கோ ஒரு நாள் லேட்டு பரவாயில்ல, ஏதோ காரணமாக பரவாயில்ல, அப்புறம் ஹேபிட் ஆகிடும். உங்களை விட்டுட்டு எனக்கு சொல்லும் போது எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். உங்களை விட்டுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஐயோ அவங்க வரலையே, இவங்க வரலையே, ஆர்வமாக இருக்கிறவங்க வரலையேன்னு தோணும். இது ஒரு இந்த புரோமதிக்கு வான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க பூஜை முடிச்சுட்டு போகிறாங்க, ஒரு நிமிஷம் உட்காருமா, ஒரு 2 வார்த்தை பேசுகிறேன், அப்புறம் போனேன். என்ன சொன்ன, புரோமதிக்கு வரணும், நம்ம வாழ்க்கை புரோமதியில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அவங்களுக்கு அது தெரியலை. அவங்களுக்கு அது தெரியலைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு அக்கறை இருக்குது. சிஷ்யர்கள்னு வந்துட்டால் அது ஒரு உறவு. அன்றைக்கே சொல்லிட்டேன் நான், யாரையும் விட முடியாது. நீங்கள் என்ன அக்கிரமம் பண்ணாலும், நீங்கள் சொல் பேச்சே கேட்காட்டினாலும் இருந்தாலும் விட முடியாது உங்களை. சரி போய் தொலைக்கிட்டோம், அப்படி விட முடியாது. சரி, இப்போ புருவமத்தி பார்வை, கருத்து, காற்று, பிராணன், அடுத்து சகசிராரம், தலை உச்சி, பேரானந்தம், இறைநிலை. அங்கேருந்து சங்கல்பம் பண்ணினீங்கன்னா எல்லா காரியமும் என்னது, நம்ம உடம்பை தாண்டிடுறோம், நம்ம உடம்பை விட்டு வெளியில் வந்துடுறோம். அதாவது இந்த கலசம் இங்கே ஒரு ஹோல் உண்டாகும், அது பேர் உயிர்கண். உச்சந்தலையில் நம்ம பிறந்தப்ப இருந்துச்சு இல்லையா, சாஸ்திராரத்தில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, சின்னதாக ஒரு மெதுவாக ஒரு ரூபா காயின் மாதிரி, அந்த காலத்து 1 ரூபா காயின் மாதிரி. இப்போ 1 ரூபா 5 ரூபா மாதிரி இருக்குது, 5 ரூபா 2 ரூபா மாதிரி இருக்குது. என்ன தான் அவன் அடித்து விட்றானா என்னன்னு தெரியல. 2 ரூபா 5 ரூபா மாதிரி இருக்குது, 5 ரூபா 1 ரூபா மாதிரி இருக்குது, 1 ரூபா 5 ரூபா மாதிரி இருக்குது. அந்த காலத்து 1 ரூபா காயின் இருக்குல்ல, அந்த அளவுக்கு மேலே என்ன பண்ணோம், ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்து பேர் மோட்ச துவாரமே, பேரே மோட்ச துவாரம். அந்த துவாரம் இந்த சகசிராரத்தில் நீங்கள் தியானம் பண்ணுறதுனால இறை தொடர்பு ஏற்பட்டு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் பூரணமாக நமக்குள்ளே நிறையிறதுக்கு இப்போ அது வழியாக தான் வருது. நமக்கு தியானம் பண்ணும்போது அது வழியாக தான் வரும், மூக்கு வழியாக வரும், கண் வழியாக வரும், காது வழியாக வரும். எப்படியெல்லாம் உங்களுக்கு காற்று உடம்புல உள்ள எல்லா துளைகள் வழியாகவும் உள்ளே வரும். ஆனால் அது ஒரு வழி திறந்துடுச்சுன்னா எல்லாம் பூரணம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை தியானிப்பாங்க. புரியுதா?
அந்த வாழ்க்கை என்னது? இறைநிலை வாழ்க்கை. அங்கே என்ன பண்ணுவோம்? இந்த நாட்டுக்கு இப்போ நதிகளெல்லாம் இணைக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் பெருகணும், இந்த கல்மசத்தெல்லாம் காலி பண்ணணும், சட்டத்தை கொஞ்சம் சிவியர் பண்ணணும், எத்தனையோ கனவுகள் இருக்கும் இல்லையா? இப்படிலாம் எஜுகேஷன் இப்படி கொண்டு வரணும் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? சமுதாய அக்கறைன்னு பேர் அதுக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணலாம், இறைநிலையிலிருந்து பண்ணலாம். புரியுதா? பூரணமான பவர் கொடுக்கப்படும். இப்போ ஸ்டாராக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாவோ ஒரு பிஎம்மாவோ ஒரு பெரிய ஸ்டாராகவோ இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண அப்படிலாம் தபஸ் பண்ணி வந்தவங்க தான். சும்மா யாருக்கும் எதுவும் எளிமையாக ஈஸியாக கிடைச்சிடாது. எல்லாம் என்னது? அவங்களுடைய தப பலனை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அது யாருக்கும் எதுவும் எளிமையாக ஈஸியாக கிடைக்காது. புரியுதா? அதனால் அந்த நிலை வேறு. அந்த நிலையை பற்றி இங்கே பேசு. திரியக்கு பூர்வ மத்தியை பார்க்குறது, ஊர்தவம் சகசிரார்த்தை பார்க்குறது, அதுவும் திருஷ்டி நிகாய நிலைக்கணும். பார்வை, உங்களுடைய பார்வை நிலைக்கணும். மகாமதிம் அறிவு பெற்றவர்களே, ஞானிகளே, ஒவ்வொரு இது கொடுக்குது, ஒவ்வொரு சல்யூட்டேஷன் கொடுக்குது. மகாமதிம் ஸ்திரஸ்தாயி, அந்த இடத்துல நல்லா நிலைச்சு நிற்கணும். உங்கள் பார்வை ஒரே இடம்தான். இப்போ நீங்கள் ஜீவன் முக்தனை ஆகிட்டீங்க அப்படின்னா லொக்கேஷன் மாற்றலாம். ஒரு ஜென்மாவில் 12 வருஷம் நீங்கள் பண்ணாலே போதுமே. இப்போ புறமத்தி இதாகிடுச்சு, நமக்கு தெரியும், நல்லா தெரியும், செயல்பாடுகள்லாம் தெரியும். அப்புறமா 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த சகசிரார்த்தை நோக்கலாம். அது நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். இப்போ பிரதானம் புரோமத்திக்கு வரணும். அப்போ ஸ்தூலாதி ஸ்தூல சூக்ஷ்ம இது பார்த்தோமா? இப்போ திரியக்கு ஊர்தவம் அதோ திருஷ்டி, 3 திருஷ்டி நிகாய நிறுத்தணும். மகாமத்தியம் அறிவுமிக்கவர்களே, ஸ்திரஸ்தாயி ஒரு இடத்துல ஸ்திரமாக ஒன்றிலேயே, வினிஷ்கம்பக கொஞ்சம் கூட அசையாது, சதா யோகம் சப் அபியஸ்தே, சதா யோகம் அவரோடு இணைஞ்சிருக்கிறது. புறமதியில் தான் என்னது? உயர் தன்னுடைய சொரூபத்துக்கு வருது, யதாஸ்தானத்துக்கு வருது. புறமத்திக்கு வந்தால் சில பேர் புறமத்திலே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகிடும். சில பேருக்கு சகசிராரம் போய் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகும். ரெண்டுமே இங்கே புறமத்திக்கு வந்துட்டாலே புறமத்தியை கடக்கணும். அதாவது நடுநெற்றி பெண்கள் பிந்து வைக்கிறாங்களே, அது பேர் பிந்துஸ்தானம். நாதம் தாண்டி பிந்து. பிந்துஸ்தானம் தான் என்னது? அம்பாள் ஸ்தானம். ஆச்சா? சரி. நிகாய நிஷ்கம்ப அசையாது, சந்தேகப்படாது, குழப்பம் இல்லாமல். குழப்பம் இருந்தால் கேட்டுடலாம் குருட்ட, நான் இப்படி இருக்கேன், எனக்கு இப்படி நான் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டுடலாம். நிஷ்கம்பக அசையாது, சதா யோகம் எப்போதும் இணைஞ்சிருக்கணும். நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். இப்போ ஆடியோ போட்டு சமையல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆடியோ போட்டு வண்டி ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ரொட்டீன் ஒர்க்காக இருக்கீங்க, ஆடியோ போட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கேப்பில் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஏதாவது கஸ்டமர் வந்தால் நிறுத்திட்டு பொருளை கொடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? உக்காரலாம். எல்லாம் நம்ம இந்த நிலையை தொடணுங்கிற ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு விவேகம் வேணும். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். புரோமதியில் வாழ்க்கையை அமைக்கணும் எஞ்சிருக்கிற நாட்கள்லன்னு ஒரு 12 இயர்ஸ் ஏன் பண்ணக்கூடாது? இந்த தூரம் இந்த தூரங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி நடந்து போறியா, சைக்கிளில் போறியா, பைக்கில் போறியா, காரில் போறியா, ஃப்ளைட்டில் போறியாங்கிறது நீ தான். உன்னுடைய தபஸ் தான் அதை நிர்ணயிக்குது. தபஸே பண்ண மாட்டேன், டெய்லி கதை கேட்பேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜென்மாவில் ஒர்க் அவுட் ஆகும். சிரவணம் ஒரு ஜென்மாவில் மனனமாகும், ஒரு ஜென்மாவில் நிதித்தியாசனமாகும். ஆனால் இந்த இதுவே பார்த்தீங்கன்னா மேதாவிகளுக்கு தான் இந்த மந்திரங்களே சொல்லுது. முதல் வார்த்தை என்ன வந்துச்சு? எல்லாத்தையும் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணின மேதாவிகள் அடுத்து செய்ய வேண்டியது அறிவிலேருந்து அனுபவத்துக்கு போகிறது. அனுபவத்துக்கு போனால் புரோமதி தான் அனுபவம். அங்கேருந்து மேலே ஏறுறது அனுபூதி. புரியறதுக்காக சொல்லலாம். அது பக்கத்தில் இருக்கலாம், அடுத்த நிலை அடையலாம், ஒரே நேரத்தில் 2 அடையலாம். எப்போ வேணாலும் மிராக்கள் நடக்குங்க. நீங்கள் ஏன் சீக்கிரமாக அடையணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சீக்கிரமாக உடனே அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நீ அந்த இடத்த தியானம் பண்ணியா? மந்திரம் சொல்லிடுச்சு, நீ தியானம் பண்ண சுயம் ஞானம் உற்பத்தின்னு வருது, பின்னாடி வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினவர் கேட்டார்,
இப்போ சொன்ன பதில் அதுக்கு இப்போ மந்திரம் பதில் வருது. இந்த புரியுதா? அதனால சதா யோகம். உங்கள் வேலையை, அன்றாட வேலைகளை, ரெகுலர் வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். மைண்டு என்ன பண்ணணும்? புருவமத்தின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். காலை, இரவு, மதியம், அப்படி அந்த நிலையை தொடர வரைக்கும். அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன அப்படி வெட்டி முடிச்சிட்டோம், நம்ம ரெஸ்ட்டு நமக்கு தேவை இருந்தாலும் பரவாயில்ல, ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க, அப்படி தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. யார் எந்த தொழிலில் விளங்கினாலும் நம்பர் 1 இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பர் 1 ஸ்தானத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றது, தூங்குறதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கும். ராஜகோபுரம் முடிக்கிற வரைக்கும் அந்த 25 ஆண்டுகள் எப்படி போச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறேன்ல, என்னை மறந்து தான் இருந்தேன். என்ன அர்த்தம்? சகஜ சமாதின்னு பேர். அது இப்போ மந்திரம் சொல்லுது சகஜ சமாதி அந்த நிலைன்னு. ஏன் அங்கே இருந்தேன்னே தெரியல. எதுக்கு இவ்வளவு ஏச்சு பேச்செல்லாம் தாண்டி எப்படி வந்தோன்னு தெரியல. எப்படி இந்த அன்னதானத்தை எல்லாம் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியல. எப்படி யாகம் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியலை. ஒன்றுமே தெரியல. எல்லாத்துலேயும் ஒரு ஆனந்தம் இருந்துச்சு. அடுத்தடுத்து அப்படியே போயிட்டேன், பின்னாடியே போயிட்டேன். அது கலசத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. கும்பாபிஷேக கலசத்தை கொண்டு போய் நிறுத்திச்சு. அதே மாதிரி இப்போ இந்த யோகத்தில், ஞான யோகத்தில் ஒரு நிலையை தொடணும். நானும் தொடணும், நீங்களும் தொடணும். உங்களை மட்டும் பண்ண சொல்லிட்டு நான் சும்மா ஃப்ரீயாக இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை மாதிரி நானும் தபஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம சிஷ்யர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், வேறு என்ன. அடுத்தது சதா போகம் அபியாசம் நல்லா பண்ணணும். அடுத்தது தியானம், பிராணாயாமம், ஓங்காரம், ஜபம், இதோடைய அளவெல்லாம் சொல்லுது. தியானம் எவ்வளோ நேரம் பண்ணணும், பிராணாயாமம் எவ்வளோ நேரம் பண்ணணும், ஓங்கார ஜபம் எவ்வளோ நேரம் பண்ணணும். அதை தாளம், ஒரு சொடக்கு போட்டால் தாளம், சொடக்கு போட முடியாது தான், அதை சிச்சா அடிக்கிறாங்க. தாளம். அப்புறம் மாத்திரா தெரியும், ஒவ்வொரு செகண்டும் மாத்திரா, 1 மாத்திரா 2 மாத்திரா. அப்புறம் வினிஷ் கம்பு, அசையாமல் உட்காரணும், ஆசன சித்தி. தாரணா பண்ணணும். அப்படின்னா 2.5 மணி நேரம் சொல்லியிருக்கோம். 24 நிமிஷம்னு கரெக்டாக நீங்கள் கணக்கு போட்டால் கூட 2 மணி நேரம் போதும். உங்கள் தியானம் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து, ஆசனத்தில் உக்காந்ததுலேருந்து 2 மணி நேரம் அசையாமல் பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணப்போ அசைய வேண்டாம்னு சொல்லலை. தியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டா பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, சமாதி, தியானம், சமாதி, 5 நிலையும் தோணும். சமாதினா அந்த சமாதி இல்லை, நிர்விகல்பம் இல்லை. இப்போ நீங்கள் அடைகிற சமாதி 24 நிமிஷம் சமாதி தான். தன்னை மறந்து உட்காந்துருக்குறது சவிகல்பம். நீங்கள் அதில் திருப்பூட்டி இருக்கும். நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும், எங்கே உட்காந்து பண்ணுறீங்கன்னு தெரியும், யாரை நினச்சி பண்ணுறீங்கலாம் தெரியும். ஆனால் உடம்புலாம் இல்லாத மாதிரி தெரியும், லேசாகிடும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவம், அது சொல்ல முடியாது. அதில் எல்லாம் ஒரு மாத்திரா இருக்குது. தாளம், மாத்திரா, அப்புறம் அசையாமல் இருக்கிறது, தாரணா, யோஜனம். இந்த மூலாக்னி ஏற்றுறோம்ல, அதில் எவ்வளோ நேரம் இணைஞ்சிருக்கோம், இடையில பிரேக் ஆகக்கூடாது. பழக்கம்தான், பை ப்ராக்டிஸ் எல்லாமே கொண்டு வரலாம். இந்த காரியம் பண்ணால் நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் அந்த காரியத்தை பண்ண வேண்டியதானே. இவ்வளோ நாளாக வருஷக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், இது செஞ்சு பாருப்பா, ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் செஞ்சு பார்க்க வேண்டியதானே. பலன் வருதா? வந்து தான் தீரும். நம்மளா சொந்த கருத்தாக இது. வேதம் சொல்கிறது ஒரு இடத்துலையும் அது பெசுகிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. 12 மாத்திரம், 12 மாத்திரா. யோகஸ்தோ ஒவ்வொரு விஷயத்துலையும் 12 மாத்திரா. இந்த பூரணத்துக்கு நான் சொன்னல, பூரகம், கும்பகம், ரேச்சகம், அது மாதிரி. யோகஸ்தோ காலத்தோ நியமக, காலத்தை, நேரத்தை, நியமத்தை, இது எல்லாத்தையும் ஸ்மிருத்தாக நினைவில் வைக்கணும். அதனால் முதல் 1/2 மணி நேரம் ஆசன பிராணாயாமத்துக்கு போயிடும், 24 நிமிஷம். அடுத்தது ஓங்காரத்தை எப்படி ஜபிக்கிறது? ஓங்காரம் அகோஷம். ஓங்காரம் வாயாலும் உச்சரிக்கிறது அல்ல, அவ்யஞ்சனம். அது மெய்யெழுத்தும் அல்ல,
ஆஸ்வரம் அது உயிரெழுத்தும் இல்லை, ஓங்காரத்துக்கு வர்ணனை பண்ணுறாங்க. அகர உகர மகரம் சேர்ந்து ஓங்காரம் ஏகாட்சரம் பிரம்மம்னு சொல்கிறாங்களே, அந்த பிரம்மம் இப்போ உள்ள நீங்கள் காது கொடுத்து 2 காதையும் நல்லா அழுத்தி அடைச்சிங்கன்னா உள்ள சவுண்டு வருதில்ல, அந்த சவுண்டுக்கு எழுத்து சொல்ல முடியுமா? சும்மா ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கண்ணா. எழுத்தே சொல்ல முடியாது. ஓன்னு சொல்லுதா, இம்முன்னு சொல்லுதா, ரிம்முன்னு சொல்லுதா, கிம்முன்னு சொல்லுதா, எல்லாம் அழுத்தி பிடிக்கணும். கேட்குதா ரச்சிதா? கேட்குதா இல்லையா? சரி. அகோஷம் உச்சரிப்பதும் இல்லை, ஓங்காரத்தை உச்சரிக்கிறது இல்லை. அவ்யஞ்சனம் மெய்யெழுத்தும் இல்லை. ஸ்வரம் ஆஸ்வரம் ஸ்வரமும் இல்லை. அத்தாலு தாலுனா நம்ம வாய்க்குள்ள மேல் பகுதி, மேல் வாய் கீழ் வாய் இருக்கா, அப்படி தானே சொல்லணும். மேல் வாய் கீழ் வாய் தானே சொல்லணும். தாவங்கட்டன்னு சொல்லுவோம் இல்லையா? மேலே வந்து ஹார்டு என்னது ஜான்னு சொல்லணும். கீழே ஜா தான் அசையும், மேல் பகுதி அசையாது. ஒன்று அசையும் ஒன்று அசையாது. எல்லாத்துலேயும் சிவதத்துவம் வருது பாருங்கள். ஒன்று அசையும் ஒன்று அசையாது. ஜா அசையும், மேலே இருக்கிறது அசையாது. புரியுதா? இந்த மேலே இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹார்டு பேலட் சாஃப்ட் பேலட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட் பேலட்டை தாலுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அது உச்சரிக்கிறதும் இல்லை. அப்புறம் ஓஷ்டம் கண்டம் கழுத்தில், அகண்டம் கழுத்துலையும் அது உச்சரிக்கிறது இல்லை. அப்புறம் ஊஷ்மம், அப்புறம் ஓஷ்டம் கண்டம், அப்புறம் ஓஷ்டம். ஓஷ்டம்னா உதடு, உதட்லேயும் உச்சரிக்கிறது இல்லை. அநாசிகம் நாவல் இல்லை, நேசல்னு சொல்லுவோம் இல்லையா, நேசலும் கிடையாது அது. அரேஃபம் ரேஃபம்னு அர்ன்னு சவுண்டு கொடுக்குறோம்ல, ர்ன்னு சொல்கிறோம்ல, அது அரேஃபு. ரேஃபம்னா பேர், அரேஃபம்னா இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் போட்டால் இல்லைன்னு அர்த்தம். அரேஃபமும் இல்லை. அஜாத்தும் அது பிறக்கவும் இல்லை. யூஷ்மம் அது உஷ்ணமும் இல்லை. உஷ்ம எழுத்து யாரால வாயில ஷாக வந்து உஷ்ம எழுத்து. அது அந்த வார்த்தையை அந்த லெட்டரை உச்சரித்தா உஷ்ணம் வெளியில் வரும். ஷ் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. ஷ் அப்படின்னு சொன்னால் சா ஷ சா ஹா அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் அந்த என்னது ஊஷ்மமும் கிடையாது. அப்போ இது என்னையா இது? எது அக்ஷரம் நாக்ஷரத்தே, ஒரு நாளும் இது அழியாத அக்ஷரம். கதாச்சித்தும் ஒருபோதும் ஒரு நாளும் அழியாத ஒரு அக்ஷரம். எப்படி ஓங்காரத்தை சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ஓங்காரத்தை எங்கேருந்து உச்சரிக்கணும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா அது ஸ்வரம் இல்லை, வெஞ்சனம் இல்லை, தாளுவில் உச்சரிக்கலை, உதட்டில் உச்சரிக்கலை, நாசிலில் உச்சரிக்கலை, ரேஃபும் கிடையாது, பிறக்கவும் இல்லை, வெப்பமும் கிடையாது. இந்த அக்ஷரம் ஒரு அதிசயம். ஆமாம், அதுக்கு இப்போ உள்ளே இருக்க உயிர், அதுக்கு எந்த உள்ளே இருக்கிற உயிருக்கு எந்த அவயவங்களும் இல்லை, ஆனால் ஓங்காரம் கொடுக்குதா இல்லையா? இது ஒரு அதிசயம். நம்ம இப்போ இந்த ஓங்காரத்தை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய அதிசயம். உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே ஒலிக்கிறது. நீங்கள் அமைதி நிலைக்கு போனால் இந்த கையை நீங்கள் பொத்த வேண்டாம், அழுத்த வேண்டாம். புரியுதா? அப்போது அஜாத்தும் உபயோஷ்மம், இது இருவிதமும் இல்லை. இது அக்ஷரம் நாக்ஷரதி, அழியாதது. கதாச்சித்தம் ஒருபோதும் அழியாதது. இது புரியுதா? அடுத்த மந்திரம் 25வது மந்திரம். ஏன்னா அசோ கச்சதி மார்க்கம். இதுதான் இந்த சொன்ன பாருங்க. கண்ணு போகிற இடத்துக்கு கருத்து போகும், கருத்து போகிற இடத்துக்கு ஏன் பாருங்கிறாங்க. புருவமத்தியை ஏன் பாருன்றாங்க. கண்ணு போகிற இடத்துக்கு கருத்து போகும், கருத்து போகிற இடத்துக்கு காற்று போகும். இது எப்போ சொல்லியிருக்கோம்? எப்போவோ சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு மந்திரம் கிடையாது. ஏன அசோ கச்சத்தே மார்க்கம் பிராணஸ்தேனா அபிகச்சதி. யோகியின் இந்த சித்து, இந்த பிராணன்
செல்கிறதோ, கச்சதே மார்க்கம், அந்த வழியில் பிராணன் தேனாபி அபிகச்சதி, அந்த வழியில் பிராணன் கச்சதி, எந்த வழியில் பார்வை செல்கிறதோ, அவனுடைய எண்ணம் செல்கிறதோ. இப்போ நீங்கள் வாழ்க்கை யார் முடிவெடுக்கிறா? உங்கள் வாழ்க்கை யார் முடிவெடுக்கிறா? நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க. ஹிருதயமா, பூர்வமத்தியா, சகசிராரமா, நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க. படிப்படியாக போகிறது தான் உத்தமம். ஏன்னா நம்பிக்கை கொடுக்கும். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கடக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு படிக்கட்டு ஏறுறோங்கிறது இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆடியோ வெளியிடும் போதும் ஒரு சிறப்பு குமரன வேதத்துக்கு ஏறுமா இறங்குமா? ஏறிட்டே தான். அதுபோல் ஏனா அசோ கச்சதி மார்க்கம், இந்த பிராணன் உங்கள் பார்வை, இப்போ 3 பார்வை சொன்னது இல்லையா? திரியக்கு, ஊர்தவம், அதோம்னு சொன்னல. அதில் எந்த பார்வை? பிராண தேன அபிகச்சதி, அதை நோக்கி பிராணன் செல்கிறது. அதனால் தம் அபியஸ், அந்த பயிற்சியை, அந்த பயிற்சியை நித்தியம், தினமும் சன்மார்க்கமாக சத்தை நோக்கி செலுத்த வேண்டும். இப்போ இது வாழ்கிற வரைக்கும் இந்த கதை. நீ ஹிருதயத்திலே தியானம் பண்ணீங்க இல்லறம் செழிக்கிறதுக்கு, பூர்வமத்தியில் தியானம் பண்ணீங்க ஒரு வெற்றியாளனாக வாழ்கிறதுக்கு, சகசிராரத்தில் ஜீவன் முக்தனாக ஆகிறதுக்கு, சகசிராரத்தில் தியானம் பண்ணீங்க இறைநிலை அடையிறதுக்கு. இப்போ உங்களுக்கு பிராரப்தம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பிராரப்தம் இன்னையோட முடியுதுன்னு வச்சுங்க. எங்கள் நிலைமையெல்லாம் அர்ஜுனன் கேட்குறான் இதை இவர்கிட்ட, யார்கிட்ட? விஷ்ணுகிட்ட கேட்குறான். அதுக்கு பதில் அவர் என்னவோ சொல்கிறாரு. அந்த பதில் தான் இது. இங்கேருந்து அங்கே எடுத்திருக்காங்க, இங்கேருந்து எடுத்து அங்கே சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அடுத்த பிறவி என்னது? அங்கே எங்கே வெட்டியோ அங்கேயும் தொடரும். அதனால் நீ கழுதியாக பிறப்பியா இதுவாக பிறப்பியா அதை ஒரு பயப்பட வேண்டாம். தியானத்துக்கு வந்துட்டவன் புரோமத்தியை நோக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு மேன்மையான பிறவி தான். இதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு. ஆச்சா, இப்போ நீங்கள் போகிறீங்க, நான் டேட்டு இன்னையோட முடிஞ்சிச்சு. அப்போது உங்கள் சித்து எது வழியாக போகும்னா ஹிருதயம் வழியாக அந்த பரபிரமத்துக்கு போகும் மார்க்கம். புரோமத்திய வழியாக போனீங்களா, புரோமத்தியில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, புரோமத்திய வழியாக அந்த தியானம் இதெல்லாம் உத்தமமான பிரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இல்லை சகசிராரத்தில் பண்ணிட்டு இருந்தீங்களா, அது வழியாக அந்த பரபிரமத்தை நோக்கி பயணிக்கும். ஜட்ஜ்மெண்ட் ஆகி திரும்ப வந்து பிறக்கும். ஏன்னா பூர்த்தி ஆகலையே, சித்தி அடையலையே. ஆனால் முயற்சியை ஆரம்பிச்சிட்டல்ல, அதுக்கு பலன் அது சொல்லுது. இதெல்லாம் வெவ்வேறு உபநிஷத்தில் சொல்லுது, ஒரே உபநிஷத்தில் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அனுமானத்தில் எனக்கு இருக்கு. ஆனால் நான் பேச முடியல, மந்திரம் வரட்டும்னு காத்துட்டுருக்கேன். இந்த இஷ்ட தெய்வம் அங்கே வந்து குருவாக அந்த உபதேசிக்கம் பண்ணுன்னு நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் சிரவணம் பண்ணது. ஆனால் மந்திரம் கௌசிதகி உபநிஷத்தில் சொன்னிச்சா இல்லையா? இவன் இந்த ஜீவன் எப்படி போகுது, உயிர் எப்படி போகுது, எங்கே போய் நிற்கிது, எந்த பீடத்தில் நிற்கிது, அங்கே கேள்வி என்ன கேட்குறாங்க, சித்துக்கும் பிரம்மாவுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. பூர்த்தியாகாத வந்த வேலையை முடிக்காமல் போனவங்களுக்கு இந்த கதி. அப்புறம் அங்கே இவன் உத்தமமான இருந்தால் மேலே தூக்கி விடுறது, இல்லைன்னா திரும்ப பூலோகத்துக்கு அனுப்புது. இந்த 7 லோகத்தில் திருப்பி அனுப்பி விடுது. உத்தமமான இருக்கான், ஆனால் அங்கே உங்கள் இஷ்ட தெய்வமே குருவாக வந்து உபதேசம் பண்ணுறது. இங்கே எப்படி குருவாக இருந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அங்கே அதே தெய்வம் உங்களுக்கு உபதேசம் பண்ணி ப்ரமோட் பண்ணும் இல்லையா? 3 லோகத்தில் ஒரு சாரரை அனுப்பிச்சிடுது. பூகு புவக சிவகத்தில் ஒரு சாரரை அனுப்பிச்சிடுது. பார்த்தவன் மறந்துட்டீங்களா? இன்னொருத்தவன் திரும்பி வந்து தபஸ் பண்ணிட்டு போகிறான், அவனும் பூர்த்தி அடையலை. மகக ஜனக தபக போகிறான், சத்தியம் வரைக்கும் போகிறான், அவனையும் திருப்பி அனுப்பிச்சிடுது. சில பேருக்கு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா மேலே ஏறிடுவான் அப்படின்னு இருக்கிறவனுக்கு அங்கே பிரம்ம உபதேசம் பண்ணுறார். பிரம்ம உபதேசம் உங்கள் இஷ்ட தெய்வம் குருவாக இருந்து செய்யணும். கௌசிதகி உபநிஷத்து பார்த்தோம்ல,
அது மாதிரி இப்போ நீங்கள் போகிற பயணம் வந்து எந்த வழியாக மார்க்கம், அந்த மார்க்கத்தை பிராணன் என்ன பண்ணும், செலக்ட் பண்ணும். அதுவும் கிளியராக இருக்கா இது இப்போ சொல்கிறது? பூர்வ மத்திய சகசிராரம் ஹிருதயம். சரி, இப்போ இந்த கண்ணை திறக்கணும். ஹிருதய கண்ணை திறக்குனா தான தர்மத்தை செழிப்பீங்க, வீடு வாசல் அமைதி ஆனந்தம் பெருகும். பூர்வ மத்தி ஜீவன் முக்தன், நெற்றிக்கண் திறக்கிறது, அதான் எல்லாம் புரியும். ஆடாடா இப்போ தான் விழிச்சிருக்கீங்க. குரு அதை முதல்ல வந்தோடனே அந்த வேலையை தான் செய்வாங்க. எவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு கண்ணை திறக்கணுமோ அவன் வந்து வருத்தப்படணும். ஐயோ விட்டுட்டோமே, லைஃப்பை விட்டுட்டோமே, இவ்வளோ வருஷத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கணும். உண்மையாக, சும்மா பொய்யா இல்லை, உண்மையாக நினைக்கணும். ஆகா இவ்வளோ வருஷத்தை நம்ம விட்டுட்டோமே, நம்ம அதை பிடிச்சிடணும், இந்த 12 இயர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுப்பான். அதுதான் விழிப்பு நிலைன்னு பேர், அதுதான் நெற்றிக்கண் திறக்கிறதுன்னு பேர். அதனுடைய பலன் அதான் விவேகம், ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் வரும். எல்லாம் புரியும். வேகமே இருக்காது, விவேகம்தான் இருக்கும். வேகம்லாம் சீரோ பண்ணிடும். அடுத்தது இந்த சகசிராரம் திறக்கிறோம் இல்லையா, அதுதான் உயிர்கண்ணை திறக்கிறது. உயிர்கண்ணுங்கிறது என்னது? பிரம்மஸ்வரூபமாக இருந்து இந்த உலகம் முழுவதையும் பார்க்கறது, உங்களையும் பார்க்கறது, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கறது. இங்கேருந்து திருவண்ணாமலை கர்ப்பகிரகத்தில் பரமேஸ்வரனை உட்காந்து பார்க்கறது. இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். அதான் சித்தியில் வருது. நான் அந்த பக்கம் போகல, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணால் நடக்குது. எதுக்கு சித்தேஸ்வரர் இங்கே இருக்கார். சித்தர்களுக்கெல்லாம் ஈசன் முருகன் தெரியுமில்ல. எந்த சித்தனாவது முருகன் தெரியாதவன் இருக்கானா? இங்கே முருகன் படம் இல்லாமல் பூஜை பண்ண மாட்டான் வந்து ஒரு சித்தனும். காரணம் என்ன? அவர்தான் சித்தேஸ்வர். அதனால் இப்போ அதை பற்றி பேசுது. ஹிருதய துவாரம், வாயு துவாரம், மூர்த்தத்வாரம், அத்த பரம் மோக்ஷத்வாரம், பிலம் ச ஏவ சுஷிரம் மண்டல விதுகு. ஹிருதயத்வாரம் தான் பக்தி யோகம் ஃபுல்லாக ஹிருதயம்தான். அன்பு வாசல், பக்தி வாசல் திறக்கிறதே ஹிருதய துவாரம். வாயு துவாரங்கிறது மூக்கு வழியாக, மூக்கை தியானம் பண்ணுறது. மூக்கு வழியாக பிராணம் உள்ளே வெளியில் போகிறது. பிராணம் உயிரை விட்டு உடம்பை விட்டு போகிறதும் மூக்கு வழியாகவே போகும். இதெல்லாம் ஒரு துவாரம் இருக்குது. ஹிருதயத்தில் துவாரம் இருக்குது. நம்ம உடம்புல 9 துவாரம் இருக்குல்ல, அது இல்லாமல் ஹிருதயம் சகசிராரம்லாம் சொல்லுது. முதல்ல ஹிருதய துவாரம் பக்தி யோகம், அன்பு, ஆதாரம். அடுத்தது வாயு துவாரம் மூக்கு வழியாக போகிறது. அடுத்தது ஊர்தவ துவாரம், அதுதான் முக்தி வாசல், காசி, பூர்வமத்தி. ஊர்தவ துவாரம் மேலே போகிறது. அத்த பரம் மோட்சத்வாரம் சகசிராரம். நீங்கள் எங்கே தியானம் பண்ணுறீங்க? இறைநிலை துவாரம். இதுதான் உயிர்கண். இந்த கண்ணை திறந்தாதான் நாம் இந்த ஜீவனானது உள்ளேயும் இருக்கும் வெளியேயும் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே மட்டும் இருக்கோம், அதனால் லிமிட்டடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை இப்போ எப்படி நினைக்கிறோம்? நமக்கு வந்து 100 வருஷம்தான் வாழ்க்கை, இவ்வளோ நாள் தான் அதை வாழ முடியும், இவ்வளோ தான் பவரு, எல்லாமே நம்மளே எல்லாம் காரணம் என்ன அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணி வச்சுருக்கோமா இல்லையா? நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மானுடம் அல்ல, மானுடத்தில் இருக்கோம். பூர்வமத்திக்கு போனால் தானே அது தெரியும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்த பிற்பாடு தானே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே தான், அந்தந்த நிலைக்கு போனால் தான் அது புரியும். இங்கே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருத்தவனுக்கு நெற்றிக்கண் திறக்கிற வரைக்கும் அவனை எப்படி உள்ளே அழைச்சிட்டு வர்றது? நீங்களும் எவ்வளோ தலைகளை குட்டிக்காரனை போடுறீங்க, ஆடியோ கேளுங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. எப்படியாவது ஒருத்தவன் விளக்கு கண்ணை திறந்து விட்டலாமான்னு நினைக்கிறீங்க. செய்கிறானா? எது தடுக்குதுன்னா புண்ணியம் இல்லை. புண்ணியம் இருந்தால் அவன் நம்ம பேச்சு அவனுக்கு அமிர்தமாக இருக்கும். புண்ணியம் இல்லாதவன்ட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது ரத்தமாக இருக்கும். அவன் எதை பருக்குவான்? ரத்தத்தை குடிப்பானே அவன். புண்ணியம் இல்லாதவன், அதான் புண்ணியம் இல்லாதவன் சொல்லுது. புரியுதா? இப்போ புண்ணியம்தான் உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கு. புண்ணியம்தான் உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கு. வேறு எதுவும் உட்கார வைக்க முடியாது. இங்கெல்லாம் பாகுபாடே கிடையாது.
அதனால் வாயு துவாரமா மோட்ச துவாரமா இதுதான் கபாலம். கபாலத்தில் சகசிராரத்தில் திறக்கிற அந்த கண்ணை திறக்கிறதுக்கு தான் இறுதி முயற்சியாக இருக்கும். திறந்தா என்னது, பிராணன் உயிரோடு இருக்கும்போதே வெளியில் போயிட்டு வரும், பரம்பொருளோட தொடர்பு கொள்ளும். எங்கே வேணாலும் சூக்ஷ்ம பயணம்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான கோல் தான். இறைநிலை இல்லையா, இறைநிலை. இவர் நீங்கள் வள்ளலார் சாதாரண கிராமத்தில் தான் இருந்தார். ஆனால் எல்லா யோகமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கேன். எப்படி, யார் கற்றுக் கொடுத்தா? அவர் குருவை பற்றி எதாவது பேசியிருக்காரா? எனக்கு தெரியாது. நான் சிரவணம் பண்ணதில் அவருக்கு குருன்னு யாரும் இல்லை. அதெல்லாம் சுயம்பு. என்னென்னா இப்போ நம்ம குரு இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம முருகன் தான் குருன்னு. அவர் ஞானசம்பந்தரை பல இடத்துல வழிபட்டு மானசீக குருவாக ஏற்றுண்டு ஞானசம்பந்தரை பேசியிருக்காரு. ஃபுல்லாக நான் படிக்கலை, கேள்விப்பட்டே தான். இப்போ நாம் சொல்கிறோமா, பிரத்யட்சமாக சொல்கிறோமா இல்லையா? இப்போ நமக்கு யாரும் குரு இல்லை, முருகன் தானே குரு. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ இந்த மந்திரத்துக்கெலாம் அர்த்தம் எப்படி புரியுது? அதுவும் சாதாரண அர்த்தம் இல்லை. பிரம்ம ரகசியம், ராஜ ரகசியம், குகிய வித்யா, ராஜ யோகம், ஞான வித்யா, பிரம்ம வித்யா, எத்தனை வார்த்தை இருக்குது இந்த யோகத்துக்கு. அதை நம்ம பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, ராஜயோகம் நமக்கு புலப்படுது, பக்தி யோகம் நமக்கு புலப்படுது, உண்டா இல்லையா? அப்போ பரம்பரையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம காதில் உள்ளுணர்வாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எல்லாம் சூட்சுமம். மந்திரம் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொரு முறை இன்னொரு கிளான்ஸ் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்லேருந்தே அர்த்தமே எல்லாம் உங்களுக்கு மாறும், இன்னும் சிறப்பாக மாறும், மேன்மையாக இருக்கும். நேராகவே அனுபவத்துக்கு போயிடுவீங்க. இப்போ அறிவுக்கு தானே வந்திருக்கீங்க, அனுபவமே ஆகிடும். மனநத்தில் அனுபவத்துக்காக தான் மனனம். இப்போ இந்த அமிர்தநாத உபநிஷத்து ஃபுல்லாகவே அனுபவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்குது. சிரவண மனனம் முடித்தவங்களுக்கு தான் இது பேசிகிட்டு இருக்குது. நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய அனுபவம் அல்லது அனுபவத்துக்கு போகிறதுக்கு தான் இது சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் மோட்சத்வாரம் பிலம் சே ஏவ சுஷிரம் மண்டலம் விதுகு, இந்த யோக வழியை திறக்கிறது. இப்போ எந்த கண்ணை திறக்கிறோம்? நெற்றி கண்ணு திறந்தாச்சு, அடுத்து உயிர் கண்ணு திறக்கணும். முதல்ல ஜீவன் முக்தனாக ஆகணும். அச்சா, இந்த நடுநட்டியிலேருந்து பரமேஸ்வரனை சகசிராரத்துக்கு போகிறதுக்கு சோகம் அது நான், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம், சோஹம்னு சொல்லலாம், அது நானுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஊர்தவகத்தினுடைய சிறப்பு. அப்போ என்னென்னலாம் இப்போ விடணும்? பயம், குரோதம், ஆலசியம். ஆலசியம்னா என்ன தெரியுமா? தெரியும், செஞ்சால் நம்ம ஜெயிச்சிருவோம், செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்றைக்கி வந்த வாழ்க்கை போச்சாடா உனக்கு, அது என்ன நாளைக்கு, அது என்ன ஹேபிட், அது பேட் ஹேபிட். அப்போ நீ நாளையே மதிக்கலை, ஒரு நாளையே நீ மதிக்கலை. காலத்தை மதிக்காதவன் காலம் கைகூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட்சியன்னு ஒரு திருக்குறள். பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள், எல்லாம் 10th திருக்குறள். என்ன அர்த்தம்? காலம் கருதி கைகூடும், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட்சியும். முதல்ல கரெக்டாக சொன்னேன், இப்போ வளரிட்டேன். இன்னொரு பாட்டு இருக்குது, ஞாலம் கருதினும் கைகூடும். ஞாலம் கருதினும், இந்த உலகத்தையே நீ எனக்கு வேணும்னு சொன்னால் கூட கைகூடிய டைம் பார்த்து செய், டயத்தோடு செய். இவன் டயத்தோடு செய்ய மாட்டான், டைம் பார்த்து செய்கிறான். அதுக்கு ஒரு காலம் வரும். காலம் வராது தம்பி, காலம் போய்கிட்டுருக்கு. கவுண்ட் டவுன் எப்போயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிறந்தவொடனே என்னாச்சு, உன்னுடைய 7 கோடி 10 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு கணக்கு போட்டாலும் ஒரு வாட்டி 7 கோடி மூச்சு ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜ். 70 வயசு வாழ்கிறவனுக்கு 7 கோடி மூச்சு இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் போயிட்டே இருக்குது. அதில் புத்திசாலி விழித்து கொண்டவர்கள் பிழைத்து கொண்டார்கள்.
ஆச்சா? பயம் விட்டுடணும், குரோதம் விட்டுடணும், ஆலசியம் விட்டுடணும். 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்குறோம்ல, அதை சொல்லுது. அதிஸ்வப்பனத்தை விட்டுடணும். தூங்காமலே இருக்கிறோம் 12 மணி வரைக்கும் கண்ணை முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அதையும் விட்டுடணும். அத்தியாகாரம், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, போர் அடிக்குது சாப்பாடு. ஏதாவது ஒன்று பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு, எது உனக்கு தெரியுமா அதை பண்ணு அப்படிங்கிறது. அது இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசம், படுமோசம். இருக்கிறதெல்லாம் விட்டு விட்டு இல்லாததெல்லாம் கேட்குதுங்க. இவங்கெல்லாம் ஆகாயத்திலே பறந்துட்டு இருக்காங்க. தவறு அது. இதே மாதிரி போகிற இடத்துல, திருமணமாகி போகிற இடத்துல இதே மாதிரி வாழ்க்கையை தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. நடந்தால் உத்தமம், நடக்கலைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அப்பா புராணத்தை போய் அங்கே போய் பாடுவீங்க. தவறு அது. நிறையா அப்பா செய்யக்கூடிய பெரிய மடத்தனம் இது. தான் பிள்ளைகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா வாரி வழங்கிறது, பாசத்தை கொட்டிடுறது, நேசத்தை கொட்டிடுறது, காசை கொட்டிடுறது, எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி விட்டுறது. அங்கே போய் சிவ இளங்கோ அப்பா அப்படின்னுச்சு, திரும்பி பார்க்கல. 2வது வாட்டி அப்பான்னுச்சு, திரும்பி பார்க்கல. 3வது வாட்டி அப்பான்னுச்சு, திரும்பி சிவ இளங்கோ திரும்பி பார்க்குறாரு. இது நல்லா தான் இருக்கும், ஆனால் அது வாழ்க்கையில் மறக்காது. அப்புறமா அப்போ அது நின்னது கேட்கும், நான் அப்படி தான் சொன்னேன்ல, அப்படி சொல்லக்கூடாது, தப்புன்னு சொன்னார் எங்கள் அப்பா, என்னை ஃப்ரீயாக விட்டார். அதே வார்த்தை, ராமசாமி சுப்புசாமி குப்பசாமி மாமனாரே குப்புசாமி இந்த வாழ்க்கை குழல் இனிது யாழ் இனிது என்பா தன் மழலை சொல் கேளாதவர். திருக்குறள், ரொம்ப நாளைக்கு திருக்குறள் சொல்லி. ஃப்ளூட்டு ரொம்ப நல்லா இருக்கே, வீணா நல்லா இருக்கே அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவான்? தன்னுடைய குழந்தையுடைய பேச்சை, அந்த திக்கி திக்கி பேசுகிற பேச்சை கேட்காத அப்பாக்கள் தான் இப்படி கேட்பாங்க. அதனால் ரொம்ப நீங்கள் செல்லம் கொடுக்கறது மகா தவறு. முதல்ல புரிஞ்சுங்க, சொல்லி சொல்லி வளர்க்கணும். போகிற இடத்துல இதே ஒரு என்விரான்மெண்ட்டு இருக்காது. நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், 10 வருஷம் ஆகலாம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு முடிவு எடுத்து நாசமாக போகுதுங்க பல பேர். அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால தான் பொதுவாகவே அப்பாக்கள் பாசத்தையே காட்ட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் இந்த சினிமாலெல்லாம் காமிச்சு சரி தொலைஞ்சி போட்டுன்னு ஓப்பன் பண்ணுறோம். இல்லைன்னா ஓப்பனே பண்ண மாட்டோம். நமக்குள்ளே என்ன ஹிருதயத்தில் இருக்குன்னு சைலண்ட்டாக இருப்போம். அதுக்கு எப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கு தெரியாது. இப்போ நான் அன்பை காமிச்சாதான் அன்பை காமிச்சாதான் அன்பான். அப்போனா எல்லா அப்பாவும் வில்லனாக தான் இருக்கணும். காமிக்க மாட்டாங்க, கேஷுவலாக இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ என்னாச்சு? இந்த குரோதம், பயம், சொப்பனம், ரொம்ப அத்தியாகாரம். பொழுது போலையா எதாவது பண்ணேன், மழை பெய்யுது, நல்லா மழை பெய்ய சூப்பராக இருக்கு, ஏதாவது பண்ணேன், அது பண்ணேன், என்னென்ன இருக்கு ரா மெட்டீரியல்லாம், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இவன் போய் தேடுறான் கிச்சனில். ஆச்சா? அப்புறம் அனாகாரம், சாப்பிட்றதே இல்லை சில பேர். என்ன? ஆமாம், ஒன்று அத்தியாகாரம் இல்லை அனாகாரம். மழை இருக்குல்ல, ஒன்று நல்லா பேஞ்சு தொலைக்கும், இல்லைன்னா பெய்யவே பெய்யாது. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எல்லாம் இறைவன் கட்டளைப்படி தான் நடக்குது. அனாகாரம் இதெல்லாம் விட்டுடணும். நித்திய யோகி விவர்ஜிதம். யோகியாக இருக்கிறவன், நித்தியமாக இருக்கிறவன் இதெல்லாம் விட்டுடணும். இதுதான் கடைசி பாயிண்ட்டு. இதுதான் ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு. நீங்கள் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த பாயிண்ட்டு சொல்கிறேன். அனேன விதி நாம் சம்யக்கு. இப்படி குரு சொல்லக்கூடிய உபதேசங்களை வித்யான்னு சொன்னோம்ல, 6 தத்துவங்களை, தீர்க்காலின், நிரந்தரிய, ஸ்ரத்தையா, வித்யா, தபஸா, பிரம்மச்சரியன்னு அப்படி பண்ணுனா அது பேர் அனேன விதி நாம் சம்யக்கு. இந்த குரு சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணி வந்தீன்னா, நித்தியம் தினமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அபியஸ்த பயிற்சி மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கிரமாத்து வருஷலாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சுயம் உற்பத்தியத்தே ஞானம், தானாக ஞானம் பிறக்கும். இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? வேதமே சொல்லிடுச்சு. இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, சுயம் உற்பத்தியத்தே
ஞானம் தானாக ஞானம் பிறக்கும். சந்தேகப்படாதீர்கள் சொல்லுது. சம்சயக நான் சம்சயக, அது காலம்லாம் சொல்லுது, நம்ப முடியாத அளவுக்கு காலம் சொல்லுது. ரொம்ப ஷார்ட், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சொல்லுது. மேதாவியாக இருக்கிறவனுக்கு சமாதி கைகூடி சித்தியாகிறதுக்கு 3 மாதம் போகுதுன்னு சொல்லுது. அந்த நிலையெல்லாம் தொட்டவனுக்கு. அதனால் பிராணன் ஊர்தவகதி பெற்றால் பேரானந்த மோட்சம், தலை உச்சியில் தியானிக்க வேண்டும், இறைநிலை, புருவமத்தியில் ஜீவன் முக்தன். இதெல்லாம் பேசிட்டேன். இருதயத்தில் அன்பான செழிப்பான வாழ்க்கை. யோகம் யோகத்தால் அறியப்படும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த யோகம் இருக்குல்ல பிரம்மம், அதை யோகத்தினால தான் அறிய முடியும். தொடர்ந்து செஞ்சால் தான் அறிய முடியும். பேனாடுங்க. யாரும் படித்து கிழிச்சிட்டியான்னு கேட்பாங்களே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு கரோ.